بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما. وقال النبي صلى الله عليه وسلم ألا أنبئكم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم وخير لكم من إعطاء الذهب والورق وخير لكم من أن تلقوا عدوكم فتضربوا أعناقهم ويضربوا أعناقكم قالوا وما هو يا رسول الله قال ذكر الله عز وجل. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியார்களே, இந்த உரையை இல்லங்களில் இருந்து செவியேற்றுக் கொண்டிருக்கும் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லியின் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததினுடைய நோக்கம் நாம் அவனுக்கு கட்டுப்படுகின்றோமா அல்லது அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றோமா என்பதை நம்மை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கின்றான். அவனை நினைத்து நாம் வாழுகின்றோமா அல்லது அவனை மறந்து வாழுகின்றோமா என்று அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். அல்லாஹ் மனிதனை இந்த உலகத்திற்கு அனுப்பி படைத்து பரிபாலித்து பல்வேறு விதமான நிஅமத்துகளை அல்லாஹ் மனிதனாகிய நமக்கு செய்திருக்கின்றான். அல்லாஹ் அந்த நிஅமத்துகளை எல்லாம் செய்துவிட்டு, நான் உனக்கு இவ்வளோ விஷயங்களை நான் தந்திருக்கின்றேன், அருட்கொடைகளை செய்திருக்கின்றேன், அதனால் என்னை நீ மறந்து விடாதே, என்னை அப்பப்ப நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உத்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீ அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், திக்ரு செய்யுங்கள். திக்ரு செய்யுங்கள் அப்படின்னா நினைவு கூறுவது, அல்லாஹ்வை நம்முடைய உள்ளத்தால் சிந்திப்பது, அதை நம்முடைய நாவால் மொழிவது. அந்த அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும், அல்லாஹ் அக்பர், அவன்தான் மிக பெரியவன் என்று நீங்கள் அந்த அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், என்னை நீங்க அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். வஸப்பிஹூஹு புக்ரத்தம் வஅஸீலா, காலையிலும் மாலையிலும் அவ்வாறு நீங்கள் என்னை குறைந்தபட்சம் திக்ரு செய்யுங்க, காலையிலும் மாலையிலும் குறைந்தபட்சம் திக்ரு செய்யுங்கள். அதான் ஃபஜ்ருக்கு அப்புறமும் தொழுகையில, அசருக்கு அப்புறமும் நம்ம அந்த திக்ருல தொழுகையில வச்சிருக்கிறோம். அப்ப இந்த வசனத்தினுடைய அடிப்படையில தான் அறிஞர்கள் குறைந்தபட்சம் ஃபஜ்ர்லையும் அசர்லையுமாவது நீங்கள் என்னை நினைவு கூற வேண்டும் என்ற அல்லாஹ்வின் கட்டளையை நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்பீஹாத்துகளை நம்ம தொழுகையில ஓதுறோம். இப்படி நீங்கள் செய்வது எதற்கு தெரியுமா? ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யுஸல்லி அலைக்கும்,
உங்களின் மீது நான் கிருபை செய்திருக்கின்றேன். உங்களை இந்த உலகத்தில் படைத்து உங்களுக்கு பல்வேறு அருட்கொடைகளை நான் தந்திருக்கின்றேன். எவ்வளவோ நியமத்துகளை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தோதுவாக உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். ஒரு வசனத்தில் சொல்லும் போது ஹுவல்லதி கலக்கலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் லக்கும் உங்களுக்காக நான் படைத்திருக்கின்றேன். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருட்களும் மனித வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டதுதான். அத்தனையும் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கின்றான். எல்லாத்தையும் படைத்து விட்டு அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பது, என்னை நீ மறந்து விடாதே, யுஸல்லி அலைக்கும், உன் மீது நான் ரஹ்மத் செய்திருக்கின்றேன், கிருபை செய்திருக்கின்றேன், எவ்வளவோ அருட்படைகளை உனக்காக இந்த உலகத்தில் தந்திருக்கின்றேன். ஓ மலாயிக்கத்துஹு, என் மலக்குமார்கள் கூட உன்னின் மீது கிருபை செய்கின்றார்கள். மலக்குமார்களை கூட உனக்கு பாதுகாப்புக்காக வேண்டி உன்னை சுற்றி வானவர்களை நியமித்திருக்கின்றேன். அவர்கள் நீ செய்யக்கூடிய நற்காரியங்களுக்காக உனக்கு ஆமீன் சொல்லுகின்றார்கள். நீ செய்யக்கூடிய துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுகின்றார்கள். உனக்காக வேண்டி நீ செய்யக்கூடிய நற்காரியங்களுக்காக வேண்டி உனக்காக என்னிடத்திலே மன்னிப்பு தேடுகின்றார்கள். இப்படி எல்லாம் மலக்குகள் கூட அவர்களையும் உனக்காக நான் உதவியாக ஆக்கியிருக்கின்றேன். லியுஹ்ரிஜக்கும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், இதெல்லாம் ஏன் உனக்கு செஞ்சிருக்கேன்? நீ இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வெளிவர வேண்டும், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் வர வேண்டும். இதையெல்லாம் செய்த உனக்கு ஒரு ரப்பு இருக்கின்றான் என்று என்னை நீ விளங்கி வெளிச்சத்தின் பக்கம் நேர்வழியின் பக்கம் நீ வர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சிருக்கிறேன். வகான பில் முஃமினீன ரஹீமா, இந்த உலகத்துல நான் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்திருப்பேன். நாளை மறுமை நாள்ல முஃமின்களுக்கு மட்டும் நான் கிருபை செய்யக்கூடியவன். கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்? உலகத்துல நான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆனால் யார் அப்படி என்னை திக்ரு செய்து என்னை நினைத்து எனக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு மட்டும் நான் கியாமத் நாள்ல ரஹீமாக இருப்பேன், கிருபை செய்வேன். யார் என்னை மறந்தார்களோ அவர்களை நான் கண்டு கொள்ள மாட்டேன். நாளைக்கு மறுமை நாள் அவர்களையும் நான் மறந்து விடுவேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். பண்பானவர்களே, அவனை அல்லாஹ்வை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, திக்ரன் கசீரா, அதிகமாக என்னை நீங்கள் நினைவு கூற வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமா அல்லாஹ்வை நாம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தினுடைய விளக்கத்துல ஒரு ஹதீஸை எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ஸிரு ஸிக்ரல்லாஹி, நீங்க எப்படி தெரியுமா அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும்? ஹத்தா யகூலு, மக்கள் உன்னை பார்த்து சொல்ல வேண்டும், மஜ்னூன், இவன் பைத்தியக்காரன் என்று உன்னை சொல்லக்கூடிய அளவுக்கு நீ அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். ரப்பினுடைய நினைப்பில் நீ பைத்தியமாக ஆகிவிட வேண்டும். அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். உன்னுடைய ரப்புடைய சிந்தனை உன்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, முனாஃபிக் உன்னை பார்த்து நீ மக்களை காட்டுறதுக்காக வேண்டி திக்ரு செய்யறேன்னு சொல்லணுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும். அவனை நம்முடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அவனுடைய சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முனாஃபிக்கு பார்த்தா என்ன சொல்லுவானா? நம்மை பார்த்தா இவன் எல்லாருக்கும் காட்டுவதற்காக திக்ரு செய்கின்றான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திக்ரு செய்ய வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு நாம் ரப்பை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். பார்க்கக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்மை சொல்லிக் கொள்ளட்டும், அது தேவையில்லை நமக்கு. நாம் ரப்பை எப்படி நினைக்க வேண்டும்? அவனுடைய நினைப்பில் நம்முடைய உள்ளம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு இபாதத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா ரமலான் மாதத்தினுடைய நோன்பு ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் இருக்குது. அதிகபட்சமாக நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் நோன்பு வச்சுட்டு ஒரு நாள் விட்டு விட வேண்டும். அதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. ஒரு நாள் நோன்பு நோற்பார்கள், ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவார்கள். இப்படி அதிகபட்சமான அளவு இதுதான் நோன்புல. ஒரு நாள் வைக்கணும், ஒரு நாள் விட்டு விட வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தொழுகையில கடமையான தொழுகை, அடுத்து சுன்னத்து, முன்பின் சுன்னத்துகள், நஃபிலான தொழுகைகள், எல்லா தொழுகைக்குமே மார்க்கம் குறிப்பிட்ட ஒரு லிமிட் வச்சிருக்குது.
லுஹர் தொழுகைனா 4 ரக்காத்து தொழுவணும். முன்பின் சுன்னத்துகள் லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்து இருக்குது, பின்னால 4 ரக்காத்து இருக்குது, அவ்வளவுதான். இருக்கின்றதுக்காக தொழுதுகிட்டே இருக்கிறது இல்ல, அது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த திக்ர மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான், கசீரன் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ லம் யஃப்ருத அலா இபாதிஹி ஃபரீதத்தன் இல்லா ஜஅல லஹு ஹத்தன் மஅலூமா. அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையுமே அதுக்கு ஒரு ஹத் வச்சிருக்கா, லிமிட் வச்சிருக்கிறான். அத ஒரு லிமிட் இல்லாம எதையும் அல்லாஹ் கடமையாக ஆக்கவில்லை. சும்ம அதர அஹ்லஹா ஃபி ஹாலி உத்ரின். அந்த அமல்கள்ல கூட அல்லாஹ் அதுல ஏதாவது ஒரு விஷயங்களை நாம விட்டு விட்டால், சூழ்நிலையின் காரணமாக விட்டு விட்டோம் என்று சொன்னால், அந்த அமலை செய்யவில்லை என்றால், அல்லாஹ் நாடினால் அவன் அதற்கு ஏதேனும் ஒரு காரணம் சொன்னால் அந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் அல்லாஹ் நாடினால் ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் நாடினால் அவனுடைய அந்த தங்கடத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கைர திக்ரி, இந்த திக்ருடைய விஷயத்துல மட்டும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, நீ என்ன காரணம் சொன்னாலும் என்னை நீ திக்ரு செய்யவில்லை என்றால், என்னை நீ நினைவு கூறவில்லை என்றால், என்ன காரணம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. இன்னல்லாஹ லம் யஜஅல் லஹு ஹத்தன் யன்தஹி. அதுக்கு மட்டும் அல்லாஹ் நிர்ணயிக்கல, இவ்வளவுதான் நீ திக்ரு செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயிக்கல. கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நீ உட்கார்ந்து திக்ரு செய்யி, படுத்துட்டு திக்ரு செய்யி, நின்னுக்கிட்டு திக்ரு செய்யி, பகல்ல திக்ரு செய்யி, இரவுல திக்ரு செய்யி, பயணத்தில் திக்ரு செய்யலாம், வீட்டில் இருக்கும்போது செய்யலாம், எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் திக்ரு செய்வதற்கு உனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான். அதுல லிமிட்டே கிடையாது. அதை மட்டும் நீ செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய திக்ருல மட்டும் நாம் தங்கடத்தை காரணத்தை சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுடைய திக்ரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கிறேன். சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தர வேண்டும். அல்லாஹ் உனப்பியுக்கும், கற்றுத்தர வேண்டாமா? பிகைரி அமாலிக்கும், அமல்கள்லயே சிறந்த அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டாமா? வ அஸ்காஹா இந்த மலீகிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே அது ரொம்பவும் தூய்மையான அமல். அல்லாஹ்விடத்துல அது உங்களுக்கு எப்படிப்பட்டது? மிகுந்த ஏற்றமான அமல் அது. வஅர்ஃபஉஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு அமல் அது. எல்லா அமல்களும் நம்மளுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும். நன்மை செய்ய செய்ய நாம் உயர்ந்து கொண்டே செல்லுவோம். அதில் இந்த அமல் மிகவும் உங்களை உயர்ந்த அந்தஸ்திற்கு இழுத்து செல்லக்கூடியது, அமல்களிலேயே சிறந்தது, ரப்பிடத்திலே மிகவும் பரிசுத்தமானது, உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடது. இன்னமும் அடுத்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தங்கம் வெள்ளியை பெற்றுக்கொள்வதை விடவும் இது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு. தங்கம் வெள்ளி உங்களுக்கு கிடைத்தால் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீர்களோ அதை விடவும் இந்த விஷயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை நீங்கள் பார்த்தால் அது ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மகத்துவத்தை நீங்கள் விளங்கி இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு அமலை நான் உங்களுக்கு கற்றுத்தரவா? நீங்கள் போருக்கு போய் எதிரிகளை நேருக்கு நேர் உங்களுடைய வாளை கொண்டு சந்திக்கிறீர்கள். அவர்களுடைய கழுத்துகளை நீங்கள் வெட்டி, உங்களுடைய கழுத்துகளை அவர்கள் வெட்டி, இப்படி நீங்கள் போர் செய்வதை விடவும் மிகச்சிறந்த அமல் இது. இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரவா அப்படின்னு கேட்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுவிட்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஒமா ஹுவ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு தூரம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகின்றீர்கள், கண்டிப்பாக அந்த அமலை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். அது என்ன அமல் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வது எல்லா விஷயங்களை விடவும் உங்களுக்கு சிறந்தது, உங்களுடைய ரப்பிடத்திலே ஏற்றமானது, உங்களுடைய அமல்களிலேயே மிகச் சிறந்தது, பரிசுத்தமானது, உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியது, நீங்கள் தங்கம் வெள்ளியை பெற்றுக்கொள்வதை விட சிறந்தது. எதிரிகளை நீங்கள் போரில் சந்தித்து அவர்களை நீங்கள் அவர்களை வெட்டுவதை விடவும் இது சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ருடைய விஷயத்தை சொல்றாங்க. அல்லாஹ்வை திக்ரு செய்வது என்பது
அவனை பற்றி தஸ்பீஹ் செய்யறது, திக்ரு செய்வதை எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவமா சொல்றாங்கன்னு பாருங்க. ஹதீஸ்ல நிறைய வருது. திக்ருடைய மஜ்லிஸ், மலக்குமார்களை இந்த உலகத்துல ஒரு கூட்டத்தையே வச்சிருக்கிறான். எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்றதோ, அவனை பற்றி நினைவு கூறப்படுகின்றதோ, திக்ரு செய்யப்படுகின்றதோ, ஒரு மலக்கு பார்த்துட்டாங்கன்னு சொன்னா எல்லா மலக்குகளையும், அதற்கென்றே நியமிக்கப்பட்ட எல்லா மலக்குகளையும் அந்த வானவர், வாங்க நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மஜ்லிஸ் இங்கு நடைபெறுகின்றது என்று அந்த கூட்டத்தை நோக்கி கூடுவார்களாம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ரெக்கையை கொண்டு அந்த கூட்டத்தை மூடிக்கொள்ளுகின்றார்கள். அப்படியே அந்த கூட்டம் வானத்தினுடைய உயர்வு அளவுக்கு உயர்ந்த கூட்டம் அந்த ஒன்று சேர்ந்து விடுகின்றது. மலக்குகள் ஒன்று சேருகின்றார்கள். அந்த திக்ரு மஜ்லிஸ் முடிந்த பிறகு ரப்பிடத்திலே போவாங்க. எங்கிருந்து வருகின்றீர்கள்? அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டே கேட்கின்றான். உன்னுடைய அடியார்களுடைய திக்ருடைய கூட்டத்தில் இருந்து வருகின்றோம். உன்னை பற்றி அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள், உன்னை பற்றி அவர்கள் திக்ரு செய்யக்கூடிய கூட்டத்திலே இருந்து வருகின்றோம் யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் பதில் சொல்லுவார்களா? என்ன கேட்கிறாங்க? உன்னிடத்திலே ஜன்னத்தை, சொர்க்கத்தை கேட்கின்றார்கள். அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறாங்களா? இல்லையா அல்லாஹ், பார்க்கவில்லை. பார்க்காமலேயே கேட்கிறாங்க. ஒருவேளை பார்த்திருந்தால் இன்னமும் அதிகமாக கேட்பார்கள். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள். அதையாவது பார்த்திருக்கின்றார்களா? இல்ல, அதையும் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். சொல்லிவிட்டு அப்போ அந்த மலக்குகளை சாட்சிகளாக வைத்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சாட்சிகளாக இருங்கள், அந்த கூட்டத்தார்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுக்கு என்னுடைய மன்னிப்பை நான் சொந்தமாக்கி விட்டேன். சொல்லும் போது ஒரு கம்ப்ளைண்ட் வருது, யா அல்லாஹ், எல்லோரும் உன்னை திக்ரு செய்வதற்குத்தான் வந்தார்கள், ஆனால் அதில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் வேறு ஒரு நோக்கத்திற்காக வந்தான். அவன் உன்னுடைய திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வரவில்லை, உலக நோக்கத்திற்காக வந்தான். அல்லாஹ் பதில் சொல்லுவானான், ஹும் அல் ஜுலஸா, அந்த கூட்டம் என்னுடைய திக்ரை பற்றிய, என்னை பற்றி திக்ரு செய்யக்கூடிய கூட்டம். எனவே லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவர்களோடு சேர்ந்த ஒரு மனிதன் என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் என் மன்னிப்பை விட்டும் நிராசையானவனாக ஆக மாட்டான். அவனுக்கும் நான் மன்னிப்பை வழங்கி விடுவேன், அவனுக்கும் இந்த நன்மை சேர்ந்து விடும். திக்ருடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாலே போதும், ரஹ்மத்தை அடைந்து கொள்ளும், அருள் பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த மஜ்லிஸ் சிறப்பு வாய்ந்தது. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மா கனீமத்து மஜாலிஸ் திக்ர், திக்ருல உட்காரணும், திக்ரு செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே, அப்படி நாங்கள் திக்ரு செய்வதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய நற்பலன் என்ன? எங்களுக்கு என்ன அல்லாஹ் தருவான் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கனீமத்து மஜாலிஸ் திக்ரு, திக்ரு மஜ்லிஸினுடைய நன்மை என்னவென்று சொன்னால் அல் ஜன்னத், உங்களுக்கு சொர்க்கம் தான். அல் ஜன்னத் என்று 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பதில் சொல்லுகின்றார்கள். அப்போ சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதுதான் திக்ருடைய சபைகள். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுகள் சொர்க்கத்தை பெற்று தரும். குறிப்பாக ஒரு சில திக்ருகள் இருக்குதுங்க. திக்ருடைய மஜ்லிஸ்னா எவ்வளவோ திக்ருகள் இருக்குது. குறிப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் இந்த சில திக்ருகளையாவது நாம விடாமல் செய்து விட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த சஹாபாக்கள், முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். இவங்க தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையுமே மக்காவிலேயே விட்டு வெறும் கையோடு இங்கு மதீனாவிற்கு வந்தவர்கள். இவங்க மதீனாவுக்கு வந்து இங்கு மதீனாவில் இவர்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெரிய செல்வங்கள் எல்லாம் கிடையாது, ஏழைகளாகத்தான் இருக்கின்றார்கள். இனிமேதான் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அன்சாரிகள், மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிர்களை அரவணைத்துக் கொண்டவர்கள். எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு தனக்கு இணையாக அவர்களை சேர்த்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்டவர்கள் அன்சாரிகள். அப்ப அன்சாரிகள் செல்வ செழிப்பாக இருக்கின்றார்கள். மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் அந்த அன்சாரிகளை பார்க்கின்றார்கள். முஹாஜிர்கள் நாம என்ன தொழுகிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க. நாம எப்படி நோன்பு நோக்கின்றோமோ அப்படி அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். நாம எல்லா அமல்களையும், நம்ம கூட போருக்கு வர்றாங்க, அவங்களும் நம்மள மாதிரி போர் செய்கின்றார்கள். எல்லா அமல்களும் நம்மை போன்று செய்கின்றார்கள். ஆனால் நம்மள்கிட்ட இல்லாத ஒன்று அவர்களிடத்திலே இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது. நாம் அந்த செல்வத்தை கொண்டு சதக்கா கொடுக்க முடியவில்லை, அடிமைகளை உரிமை விட முடியவில்லை. எனவே
நாம செய்யாத ஒரு அமலை அவர்கள் செய்து நம்மை விட நன்மையில் முந்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த செய்தியை சொல்றாங்க. மக்காவை சேர்ந்த அந்த முஹாஜிரின் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை மாதிரி தான் அன்சாரிகளும் தொழுகின்றார்கள், எங்களை போன்று நோன்பு நோக்கின்றார்கள், போருக்கு வருகின்றார்கள், எல்லா விஷயங்களிலேயுமே நாங்களும் அவர்களும் போட்டி போடுகின்றோம் அமல் செய்வதில். ஆனால் தர்மம் கொடுக்கக்கூடிய விஷயம் வரும்போது எங்களிடத்திலே செல்வம் இல்லை கொடுப்பதற்கு, அவர்கள் செல்வம் வைத்திருக்கின்றார்கள், அதை தர்மம் கொடுப்பதின் மூலமாக எங்களை நன்மையால் முந்தி விடுகின்றார்கள், எங்களை விட அதிகமாக நன்மை அவர்களுக்கு கிடைக்கின்றது யா ரசூலல்லாஹ். எனவே நாங்க என்ன செய்யணும்? அவர்களுடைய நன்மையை நாங்கள் சமன் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று அந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகின்றேன், அந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் காலமெல்லாம் உங்களை நன்மையால் யாராலும் முந்த முடியாது, அதே போன்று யார் செய்தாரோ அவரை தவிர. நான் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அமல் இருக்குத, இந்த விஷயத்தை செய்த யாரையும் யாராலும் முந்தவே முடியாது, இதே போன்று யார் செய்தாரோ, நீங்கள் செய்யக்கூடிய இதே அமலை யார் செய்தாரோ அவர் மட்டும் உங்களை முந்தி கொள்ள முடியும், வேற யாராலும் முந்த முடியாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த திக்ர் நம்ம தொழுகைக்கு அப்புறம் செய்வதற்கு கூட இன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இல்ல. சலாம் கொடுத்த உடனே எங்க எந்திரிச்சு ஓடணும் தான் பாக்குறோம். இன்னைக்கு தொழுகையில சலாம் கொடுத்த உடனே ஓடணும், சஃப்ல பாதி சஃப் காலி ஆயிருது. இஷா தொழுகையில எல்லாம் இந்த திக்ரினுடைய மதிப்பை விளங்கிக் கொள்ளவில்லை. இதனுடைய நன்மையை யார் இதே போன்று செய்தாரோ அவரை தவிர வேற யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. சஹாபாக்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போறாங்க. அடுத்த வக்தில இருந்து அமல் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இப்படியாக இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக புதுசா ஒருத்தவங்க ஒரு அமல் செய்யறாங்க, பக்கத்துல உள்ளவர் பாக்குறாரு, என்ன செய்றீங்க நீங்க? அப்போ அந்த சஹாபிக்கு இந்த அமல் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மதீனத்து அன்சாரி சஹாபாக்களுக்கும் இந்த செய்தி கிடைத்து அவர்களும் இதே அமலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். இதுலயும் அவங்க ஈக்குவல் ஆயிட்டாங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க முஹாஜிர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள், கற்று தந்தீர்கள், நாங்கள் அமல் செய்தோம், அதை அன்சாரிகளும் இப்போது அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், எனவே இப்ப நாங்க என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், இதை தடுக்க முடியாது, எனவே நீங்களும் அமல் செய்யுங்கள், அவர்களும் செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரினுடைய சிறப்பை இந்த சஹாபாக்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அவ்வளவு தூரம் நன்மை இந்த திக்ர்ல இருக்குதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் இந்த 3 தஸ்பீஹாத்துகளை நாம ஓதுறது இருக்குது, அவ்வளவு நன்மையை பெற்று தரும். அதே போல தூங்கும் போது இந்த தஸ்பீஹாத்துகளை ஓதிவிட்டு தூங்கினால் எவ்வளவுதான் நமக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அத்தனை குறைபாடுகளையும் நீக்கக்கூடிய அளவுக்கு இந்த திக்ருக்கு மதிப்பு இருக்குதுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா உங்களுடைய செய்தி நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகின்றேன். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல கல்லுல மாவு அரைப்பார்கள். மாவு அரைத்து அரைத்து அந்த கல்லினுடைய தேய்ந்த அந்த கையினுடைய வடு கையில இருக்குதுமா. தண்ணீர் இறைப்பார்கள் கிணற்றிலே. நம்ம கிணறு மாதிரிலாம் இருக்காது, அது ரொம்ப ஆழமா இருக்கும், பாலைவன பகுதி, சீக்கிரத்துல தண்ணீர் கிடைக்காது. ஆழமான கிணற்றில் தண்ணீர் இறைத்து இறைத்து அந்த கயிறினுடைய தடம் அவர்களுடைய தோல்ல பதிஞ்சிருக்குமா. இப்படி வேலை செய்து செய்து அவர்கள் ஓய்ந்து களைத்து போய் விட்டார்கள். கணவர் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஏமா இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு களைத்து போய் விடுகின்றாயே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஒரு சில அடிமைகள் வந்திருக்கிறாங்களாம், நீ போய் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லி உனக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி ஒரு வேலையாள ஒரு ஆளை கேளு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு தருவாங்க, நீ வாங்கிட்டு வா, உனக்கு ஒத்தாசையாக உதவி செய்வதற்கு ஒரு அடிமை பெண் கிடைப்பாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்க சொல்லுவாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சரி வாப்பாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. நபி அவர்கள் வீட்டுல ஆண்கள் ஒரு சில தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நின்னு பார்ப்பாங்க.
இதுக்கு மேல நிக்கிறதுக்கு அவர்களுக்கு வெட்கமாக இருக்கின்றது, கேட்கறதுக்கு வெட்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லாம திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வந்துட்டு போனதை பார்த்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து என்னன்னு செய்தியை விசாரிக்கிறாங்க. ஃபாத்திமா நாயகிக்கு அப்பவும் சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதுதான் செய்தி, உங்கள் மகள் தண்ணீர் இறைத்து கை காய்த்து விட்டது, மேலெல்லாம் வடுவாக ஆகிவிட்டது, மாவை திருகி திருகி அரைத்து அவர்களுடைய கை புண்ணாகிவிட்டது, வீடுகளை சுத்தம் செய்து ஆடைகள் எப்போதும் அழுக்காகவே இருக்கின்றது, உதவிக்கு ஒரு நபர் தேவை என்று சொல்லும் போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்பது சரிதான், ஆனால் ஒரு உதவிக்கு ஒரு பணியால் இருந்து உங்களுக்கு உதவி செய்வதை விடவும் சிறந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். உங்களுக்கு பணியால் இருந்து உதவி செய்து உங்களுக்கு அந்த வேலை பளுவை குறைத்தால் நீங்கள் எப்படி நிம்மதி பெறுவீர்களோ அதை விடவும் நிம்மதி தரக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு கற்றுத் தருகின்றேன். நீங்கள் தூங்க செல்லும் போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிவிட்டு தூங்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்த ஒரு அந்தஸ்தை இதில் வைத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக சொல்லுவாங்கள், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நாங்கள் பொருந்தி கொண்டோம், அல்லாஹ்வின் தூதர் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அதை அப்படியே அமல் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் அதன் பிறகு அவர்களுக்கு கஷ்டங்களாக தெரியவில்லை, அந்த சிரமங்களை அவர்கள் சிரமமாக பார்க்கவில்லை. நீங்க இந்த தஸ்பீஹாத்துகள் நம்முடைய வாழ்க்கையில விட்டு போச்சு. தஸ்பீஹாத்துகள் தூங்கும் போது இதை ஓதிட்டு தூங்குறோமா? நம்மள எத்தனை பேர், நம்மளுடைய தாய்மார்கள் எத்தனை பேருக்கு நம்ம ஓதிட்டு தூங்கக்கூடிய இந்த தன்மை பழக்கம் இருக்கின்றது? 10 மணி வரைக்கும் இன்னைக்கு தூங்குறதுக்கு இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள். நைட்டு விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு 10 மணி வரைக்கும் தூங்குறோம். இந்த தஸ்பீஹாத் ஓதுறதுக்கு உண்டான அமலினுடைய வாழ்க்கை இல்ல. நம்முடைய தொழுகைக்கு அப்புறம் ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள்ல உட்கார்றதுக்கு, மஜ்லிஸ்ல உட்கார்றதுக்கு யோசனையாக இருக்கின்றது. எனவே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த பரக்கத்துகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணா போய்கிட்டு இருக்குது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். 2 கலிமாக்கள் நாவுக்கு சொல்வதற்கு எளிமையானது, நன்மையின் தராசில் மிகுந்த கனமானது, ரஹ்மான் இடத்திலே ரொம்ப பிரியமானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. சொல்றதுக்கு லேசானது, கனம் நன்மையால் கனமானது, ரப்புக்கு பிடிச்சமானது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இஷால திக்ருல இந்த தஸ்பீஹாத் 30 தடவை 25 தடவை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தஸ்பீஹாத்துகளை ஓத ஓத நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகும். எனவே அன்பானவர்களே, இந்த திக்ருகள் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமாக ஆக்கக்கூடியது, வெளிச்சமாக ஆக்கக்கூடியது, எல்லா விதமான முசீபத்துகளையும் நம்மை விட்டும் தூரமாக்கும். ஒரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திக்ருடைய ஒரு மஜ்லிஸ் நிறைவு பெறுகின்றது. ஒரு கூட்டம் 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, மாமின் கௌமின் ஜலசு மஜ்லிஸன் லம் யஸ்குருல்லாஹ ஃபீஹி. நம்ம ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு அந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ்வை நினைவு கூறாமல், அல்லாஹ்வை பத்தி பேசாம 4 பேர் மத்தியில பேசிக்கிட்டு இருக்கோம்னா உலக காரியத்துல தான் பேசுவோம். அந்த மஜ்லிஸ்ல கூட அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லை என்று சொன்னால் ரஅவுஹு ஹஸரத்தன் யௌமல் கியாமா, கியாமத் நாள்ல அந்த மஜ்லிஸை நினைத்து நாம வருத்தப்படுவோமா? அல்லாஹ்வுடைய திக்ர் அந்த மஜ்லிஸ்ல நம்ம பேசலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவோமா? இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கைசேதம் எதுவென்று சொன்னால், அஷத்து உக்கூபத்தின் ஃபித் துன்யா, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலேயே மிகவும் கடினமான தண்டனை எதுவென்று சொன்னால், ஐ யும்சிக் அல்லாஹு லிசானக அன் திக்ரிஹி, அல்லாஹ்வுடைய திக்ரை செய்வதை விட்டும் உன்னுடைய நாவை அவன் தடுத்து விடுவதாகும். அவனுடைய திக்ரு செய்வதை விட்டும் நம்மள அல்லாஹ் தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. திக்ரு செய்யல அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் மனிதனை அவனை திக்ரு செய்வதை விட்டும் தடுத்து விட்டான். இதுதான் அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலேயே மிகப்பெரியது என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அன்பானவர்களே, இந்த திக்ர் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான். தொழுகையில, மற்ற அமல்களுடைய நேரத்துல இந்த திக்ருகளையும் நாம கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இந்த திக்ருடைய மஜ்லிஸ்கள், திக்ரு செய்யக்கூடிய அந்த நேரங்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அருளை பெற்று தரக்கூடியது. எனவே இந்த திக்ருகளின் மூலமாக ஆரோக்கியம் கிடைக்கின்றது,
அருள் கிடைக்கின்றது, ஜன்னத் கிடைக்கின்றது. இப்படிப்பட்ட திக்ருகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதன் மூலமாக என்னென்ன அருள்களை எல்லாம் அல்லாஹ் தருகின்றானோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.